தளபதி படத்துக்கு அப்புறம் தான் எந்த நாயா இருந்தாலும் பராசக்தி எல்லாம் ஓரமா போசல பராசக்தி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம் ப்ரோ நொட்டி இது பைச்சுதல ஆரக்கோடி அடிக்கும் ப்ரோ டால் மாடிக்கும் ப்ரோ பிளாஸ்டர் கேஸ்டரியல உப்பா தளபதி பொங்கலே ரொம்ப கியூட்டா சொல்லவே முடியாது. தளபதிக்கு தான் ஓட்டே, வேற யாருக்கும் போட போறது இல்ல. நம்ம கேஸ்டரியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான ஜெயிக்கிறோம். தளபதியை எதிர்த்தா அவனுக்கு எதிர்காலமே இருக்க கூடாது. சிவகார்த்திகேயன் காலி கேசரின்னு சொல்றவங்களுக்குலாம் வாயில பிரியாணி தூக்கி வைக்கிறாரு எச் வினோத். பராசக்தி எல்லாம் ஓரமா போசல பராசக்தி ப்ரோ பயங்கர படம் அந்த மாதிரி இது பொங்கல் நம்மதான் படம் அந்த மாதிரி தளபதி பராசக்தி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம் ப்ரோ நொட்டி இது பைச்சுதல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம் பிளாஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரெய்லரு. தளபதி பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ அதில் வந்து 9ஆம் தேதி தேட்டரில் வந்து பாருங்கள், தேட்டர் எல்லாமே பிளாஸ்ட் அவ்வளோதான். டிவிக்கு தான் தலை படமே, டிவிக்கு தான் தலை அரசியல் தான் தலை படமே அரசியலே படம். தளபதிக்காக தான் படம் ஆரக்கோடி அடிக்கும் ப்ரோ டால் மாடிக்கும் ப்ரோ பிளாஸ்டர் ஃபுல்லா கேஸ்டரியல உப்பா தளபதி பொங்கலே தளபதி நோ மர்ஜி விட்டுறாரு அந்த மாதிரி தளபதி அண்ணா சிஎம் 26 அண்ணா சிஎம் சீட் உறுதி. எப்படி இருந்தாலும் விஜய்க்காக அத்தனை கத்துவானா பராசக்தியோ தீய சக்தியோ அடி தானா கேசரியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தானே ஜெயிக்கிறோம். நான் இன்னொரு வாட்டி புக் பண்ணிட்டோம், போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஷோ 2வது ஷோ 3வது ஷோ 3மே புக் பண்ணிட்டோம். அத்தனை நாளாக புக் பண்ணிட்டோம். எல்லாம் தானே எப்படி தானே நாங்கள் தானே ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி படம், பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட படம். பொங்கலுக்கு நாங்கள் தான். பராசக்திலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பராசக்தி மிஞ்சி போனால் ஒரு 100 கோடி கிட்டத்தட்ட வரலாம், மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் தான். அதெல்லாம் படமே கிடையாது தலைவா, அது வேற கண்டென்ட் தலைவா. எனக்கு இதுக்கு முன்னாடி பராசக்தி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பரவாயில்ல, இந்து திணிப்புக்காக ஒரு படம் பண்ணுறாயின்னு சிவகார்த்திகேயன் சப்போர்ட் பண்ணுவான் தலைவா. எல்லா படத்துக்கும் பசங்களை நான் அழைச்சிட்டு நான் தேட்டருக்கு போவேன். ஆனால் அவன் என்னைக்கு இப்படி பண்ணானோ, இது வந்து இல்லைன்னா சொல்லவே முடியாது. இதுக்கு பின்னாடி திமுகவோட அழுத்தம் இருக்குது, அப்படிலாம் எவனும் சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பங்கு இருக்குது, ஒரு ஹீரோ. இத்தனைக்கும் அவர்கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, நினச்சா முடியும். பட் அவர் பண்ணலை, அது தப்பு. இதனால இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் அவர் எந்த படத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். தளபதியை எதிர்த்தா அவனுக்கு எதிர்காலமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மாஸ் பண்ண போகிறோம். ஓகே தலைவா, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. பார்க்கவே மாட்டோம் தலைவா, நானும் பார்க்க மாட்டேன், என் கூட இருக்க எவனையும் பார்க்கவும் விட மாட்டேன். அந்த மாதிரி தளபதிக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம். தளபதி அந்த தற்கொலைக்கு இருக்கீங்கலாம் சொல்ல முடியாது. நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியாது. அதேமாதிரி பராசக்தியோட கண்டென்ட்டே எனக்கு கிளியராக டீட்டெயில்டாக தெரியும். அதனால் அதை நான் போய் பார்க்க மாட்டேன், எனக்கு விருப்பம் கிடையாது. எங்களுக்கு தளபதி படம் அதான் ப்ரோ. தளபதி படத்தோட மோதாதீங்க. தளபதி படத்துக்கு அப்புறம் தான் எந்த நாயா இருந்தாலும் ஓகேவா, எந்த படம் வேணா விடுங்க. தளபதி படம் பிளாஸ்ட்டு போதுங்களா. 9ஆம் தேதி வந்துருங்க. 9ஆம் தேதியெலாம் எதிர்பார்க்காதீங்க, இன்னொரு 10 நாள் கழிச்சு கூட வாங்க. அப்பயும் ஃபுல் டிக்கெட் தான், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் மாசா இருக்காரு, அதான் சொல்கிறேன். சின்ன வயசில் பார்த்த தளபதி இன்னைக்கு இருக்க அதே மாதிரி அதே ஃபேமில் தெரியல. அவருக்கு ஏஜ் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியல. அவ்வளோ ஹீரோயிக்கா, லைக் நோ ஒன் கேர் கம்பேர். அவரை வந்து யாரு கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு ஹீரோயிக்காக அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு ஃபேன் மூமெண்ட்டுன்றதை லிட்ரலாக மிஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் டிவிகேல எங்கள் கூட இருக்க போகிறார் எங்கள் தளபதினும் போது தட்ஸ் காம்ப்ரமைசிங். ரொம்ப க்யூட்டாக சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்படியே லைக் இப்போ நம்ம பாப்பா எப்படி கொஞ்சம் அந்த அழகு, அவ்வளோ அழகு. அவர் ட்ரைலர் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, நல்லா என்ஜாய் பண்ணோம். வேற மாதிரி இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு என்ஜாய் பண்ணோம், செம்மையாக இருந்தது. வேற மாதிரி இருந்தார், செம்மையாக மாசாக இருந்தார். செம்மையாக இருந்தார், அழகாக இருந்தார். க்யூட்டு தானேங்க. வேற மாதிரி ப்ரோ, எல்லாமே வேற மாதிரி சூப்பராக இருந்துச்சு ட்ரைலர் பார்க்கவே. தளபதிக்கு தான் ஓட்டே, வேற யாருக்கும் போட போகிறது இல்லை. தளபதி தான். அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவோம். இந்த பகத் கேஸ்வரி அது மாதிரிலாம் கிடையாது, ஜனநாயகம். அதுவும் அவர் வினோத் சொன்ன மாதிரி தான். இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை. தளபதி படம், அவர் வெளில போகிறாரோ அரசியலுக்கு வராரோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. படத்தை என்ஜாய் பண்ணணும். படம் ஒவ்வொருத்தும் செதுக்கிருக்காங்க. டிஎம்கே அட்டாக் பண்ணுற மாதிரி படத்துலேயே நிறைய சீன்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு சீனும் மாசு. கடைசியில் சாட்டையை வச்சு கிளிக்கிறாரு, போட்டு டிஎம்கே அட்டாக் பண்ணுற மாதிரி கிளிச்சு விட்றாரு. மாஸ் தான் ஒவ்வொரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. 2 நிமிஷமே கூஸ் பம்ப்ஸ் தான். ஒவ்வொரு சீனும் அப்படி வச்சுருக்காங்க. வேர்ட்ஸ் இல்லை ப்ரோ, உள்ளே போய் பார்த்தா தெரியும் ப்ரோ. பராசக்திலாம் தீய சக்தி ப்ரோ, அதெல்லாம் தத்தி விடும் ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ என்ன ப்ரோ, அது அவன் கூட கிளாஸ் விடுன்னு தெரியாது. உள்ளரு தளபதி ப்ரோ. என்ன ப்ரோ, நேற்று முளையில முளைச்ச காலாம் ப்ரோ பராசக்திலாம்.
அண்ணன் தேவன் தீப்பொடி, பராசக்தி புடி புடி. சிவகார்த்திகேயன் காலி, வாய்ப்பே இல்லை. படம் என்ன ஜனநாயகம் வசூல் குறையுமே தவிர மற்றபடி ஜனநாயகம் தான் அடிக்கும். கேசரின்னு சொல்கிறவங்களுக்குலாம் வாயில் பிரியாணி தூக்கி வைக்கிறாரு ஹெச் வினோத். செம்மையாக குக் பண்ணியிருக்காரு. 2 minutes 52 seconds ட்ரெய்லர் செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி லிட்டரலாக நாங்கள் ஹெச் வினோத் படம் ஒரு 3 படம் கொடுத்துருக்காரு அஜித் வச்சு. அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் வந்தோம். பட் செம்மையாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் செம்மையாக இருக்குது. இந்த பொங்கல் நம்மளோட பொங்கலாக தான் இருக்கும். டிவிக்கே பகவத் கேசரி அது இதுன்றானுங்க. இந்த வாட்டி கேசரி கிசரிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் மாற்றி நம்மளை ட்விஸ்ட் அடிக்கிறதுக்காக சொல்லியிருக்கானுங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒரு சீனும் பயங்கரமாகுது. தளபதி பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு. ப்ரோ டைலாக் என்ன ப்ரோ லுக்கே அப்படி இருக்குன்றான். டைலாக் எப்படி இருக்கும்? அது ஹெச் வினோத் வர எல்லா படமும் பார்த்துட்டு இருப்பேன். தலைக்கே அப்படி பண்ணியிருக்காப்புல. தளபதிக்கு நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. 2026 ஐ எம் கம்மிங் தான். தளபதி தான். வேற என்ன இருக்குது? பொங்கலுக்கு 1.5 மாசம் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஷோ ப்ரோ. 40 பேர் வந்து நின்னாலும் விஜய் ஒருத்தர் போதும் ப்ரோ. எல்லா ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ணுவார் ப்ரோ. அந்த மாதிரி இருக்குது படம். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ பராசக்தி கிராசக்தின்றீங்க ப்ரோ? பராசக்தி பார்ப்போம். அது எப்போ பார்ப்போம் யாருக்கு தெரியும்? 1.5 மாசம் இதுதான். அது ஓட்டிட்டுல பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ. ஜனநாயகன் 10 வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி இருக்குது ட்ரெய்லரு. சத்துரை கொடுத்து ப்ரோ. இன்ச்சு பை இன்ச்சு பார்த்துக்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி மாசம் நீ உள்ள போய் வந்து பாரு ப்ரோ. வெறி ஆயிடுவேன்.